ராகு கேதுக்களுக்குள்ள அடைபற்ற கிரகங்கள் இதனுடைய பலன் எப்படி இருக்குன்றது தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இந்த ஜாதகங்களில் இந்த ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்கள் நேருக்கு நேர் 180 டிகிரியில் அமரக்கூடிய கிரகங்கள். இப்போ இந்த ராகு கேதுக்களுக்குள்ள வலது பக்கமோ இடது பக்கமோ, அதாவது ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ உங்கள் ராசி கட்டத்தில் எல்லா கிரகங்களும் அமர்ந்துருச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ராகு கேதுக்கள் பிடிக்குள் அத்தனை கிரகமும் அடைபட்டுருச்சு, வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு சிரமம் இருக்குமோன்ற ஒரு சஞ்சலமும் ஒரு மனதில் ஒரு குழப்பமும் இருக்கிறத பார்க்க முடியுது. இது உண்மையா, இது இப்படி தான் நடக்குதா அப்படின்றத நாம் பார்க்கலாம். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷமான அவயோக கிரகங்கள் தான். அதாவது சனி பகவானை போலவே ராகுவும் சரி கேதுவும் சரி முதலில் துன்பங்களை பெரிதும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள்ன்றதுல மாற்றம் இல்லை. ஆனால் ராகு கேதுக்கள் உள்ள அத்தனை கிரகமும் அடைபட்டுச்சுன்னா வாழ்க்கை முறை சிரமம்ன்றது கிடையவே கிடையாது. எந்த ஒரு ஜாதகருக்கு ராகு கேதுக்குள் கிரகம் அடைபட்டு இருக்குனாலும் அவருக்கு 30 வயசு வரைக்கும் இந்த தாக்கம் இருக்கும். வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்தில் ஒரு குறைபாடு இருக்கும். ஆனால் 30க்கு பிறகு இந்த ராகு கேதுவோட தடை கிடையவே கிடையாது. அதுபோல் ராகு கேது தடையே இருக்குது. ஜாதகத்தில் 5, 9ஆம் இடம் வலுவாக இருக்குது. நடப்பு தசை அந்த கிரகம் அந்த 30 வயதிற்குள் யங் ஏஜில் ஒரு நல்ல 5, 9ஆம் அதிபதி தசை நடந்துருச்சுன்னா இந்த ராகு கேது தடை செயல்படாது. அப்போ ராகு கேதுக்களுக்குள் கிரகம் அடைபடுவது கிரகமாலிய தோஷ அமைவுகளில் வராது. 30 வயதிற்கு மேல் எந்த தடையுமே கிடையாது. அதுபோல் 5, 9ஆம் அதிபதி வலுப்பற்று தசை சிறு வயதில் வந்தால் அந்த 30 வயசுக்குள்ளேயும் பிரச்சனை கிடையாது. அப்போ ராகு கேதுக்களுக்குள் கிரகம் அடைபடுவது 30 வயது வரைக்கும் தான் தடை. அதன் பிறகு தடைகள் அத்தனையும் நிவர்த்தி அடையும். அறிவு, திறமை, புத்தி, சாமர்த்தியம், பெயர், புகழ், அங்கீகாரங்களை ஜாதகர் அந்த யோக தசையிலே அனுபவிப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறோம். பெரும்பாலும் ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ராகு கேதுக்களுக்குள்ள கிரகம் நடைபெற்றிருக்கும். அது ஒரு 30 வருஷம் கொஞ்சம் குறைந்த வலுவோடு ஜாதகருக்கு பயணத்தை கொடுத்துருக்கோம். அதன் பிறகும் சரி 30 வயதை கடந்த ஒரு யோக தசை வராமல் போயிருக்கும். லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி தசையோ அவயோக நிலையில் முழு தசையோ நடந்திருக்கும், அல்லது ஆகாத கிரகம் தசை நடத்திருக்கும். அதனால தான் அவருக்கு ஒரு 40, 50 வயது வரை சிரமம் இருந்திருக்குமே தவிர இந்த ராகு கேதுக்களுக்குள் அடைபெற்றதுனால கிடையாது. ராகு கேதுக்களுக்குள் கிரகம் அடைபெற்றால் 30 வயசு வரைக்கும் தான் சிரமம். அதன் பிறகு நல்ல பலனை கொடுக்குன்றதை உறுதிப்படுத்துகிறோம். இதனால தான் நாம் வலியுறுத்துகிறோம், அவயோக தசைகள் அவயோக பலனை தான் பெரிதும் கொடுக்கும், யோக தசைகள் யோக பலனை கொடுக்கும். நீங்கள் எத்தகைய வலுகொண்ட மனிதராக இருந்தாலும் அதனாலே ஒரு மனித வாழ்க்கை தசா புத்தியில் தீர்மானிக்கப்படுவதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனித வாழ்க்கையை மட்டும் பிறரோடு ஒப்பிடுவது ஏற்புடையதல்ல என்பதை